நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நண்பர்களுடன் வீக்கெண்ட் பார்ட்டியில் சில் செய்ய சென்ற போது நண்பர் ஒருவரின் தங்கைக்கு பால் உணர்வை தூண்டும் விதமாக குறுந்தகவல் அனுப்பியதாக கையும் களவுமாக சிக்கி தர்மடி வாங்கியவர் இன்ஸ்டா பிரபலம் ஸ்ரீ விஷ்ணு. ரெண்டோட தங்கச்சியை ட்ரை பண்ணலாமா? பண்ணிட்டு நீ இங்கே வர சில் பண்றதுக்கு நீ சாரி தங்கச்சின்னு சொன்னல, எதுக்கு நீ அடுத்த நாள் உன்னை நான் தங்கச்சியா பார்க்க முடியலன்னு மெசேஜ் பண்ண? இந்த நிலையில் அவர் சமீபத்திய நேர்காணலில் கூறிய பல தகவல்கள் பகீர் கிளப்பியுள்ளன. இன்ஸ்டாவில் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுவது, பொருட்களுக்கு மார்க்கெட்டிங் செய்வது என இன்ஸ்டா பிரபலமாக வலம் வந்தவர் விஷ்ணு. சில ஆண்டுகளுக்கு முன்பு அஷ்மிதா என்பவரை காதலித்ததாகவும் அந்த காலகட்டத்தில் அஷ்மிதா கர்ப்பமானதால் இருவரும் திருமணம் செய்ததாகவும் விஷ்ணு தெரிவித்துள்ளார். பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் விவாகரத்து செய்த நிலையில் மீண்டும் சேர்ந்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் தனது நண்பர்களோடு பார்ட்டி செய்ய போன விஷ்ணுவுக்கு அங்கிருந்த நண்பரின் தங்கை ஒருவரோடு பழக்கம் ஏற்பட்டதாகவும் பின்பு அவருடன் அந்த மாதிரி சாட்டிங் செய்ததாகவும் ஒப்புக்கொண்ட விஷ்ணு, அந்த பெண்ணும் நண்பர்களும் தன்னை பொறிவைத்து இதில் மாட்டிவிட்டதாக தெரிவித்துள்ளார். தன்னை அவர்கள் அடித்து துன்புறுத்தி வீடியோவில் பேச வைத்துவிட்டு மனைவி அஷ்மிதாவிடம் போன் செய்து தெரிவித்ததாகவும் பின்பு தனது போனை அவர்கள் பிடுங்கி வைத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தனது இன்ஸ்டா ஐடியில் இருந்து அவர்கள் எடுத்து வைத்த வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 என பதிவிடப்பட்டதாகவும் விஷ்ணு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து விஷ்ணு காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது பார்ட் 2 வீடியோவை பதிவிட்டதே உங்கள் மனைவிதான் என போலீசார் தெரிவித்ததாக கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இது அனைத்திற்கும் மூல காரணமே அஷ்மிதா என்பதே பின்புதான் தெரிய வந்ததாக தெரிவித்துள்ளார். அப்போது தொகுப்பாளர், அந்த நண்பரின் தங்கை விருப்பம் தெரிவித்தால் நீங்கள் அப்படி இருக்க சம்மதம் தெரிவித்திருப்பீர்களா என கேட்டதற்கு நிச்சயம் அப்படி இருந்திருப்பேன் என வில்லங்கமாக விஷ்ணு பதிலளித்திருக்கிறார். இது மனைவிக்கு செய்யும் துரோகம் இல்லையா என கேட்டதற்கு திருமணத்திற்கு முன்பே அஷ்மிதாவின் சம்மதத்தோடு மலேசியாவில் அரேபியன் மாடல் ஒருவரோடு அந்த மாதிரி இருந்ததாக கூறியிருக்கிறார் விஷ்ணு. மேலும் தன்னை தாக்கிய நண்பர்கள் மீதும் வீடியோவை பதிவிட்ட மனைவி மீதும் காவல் நிலையத்தில் புகாரளித்தும் மனைவி மீது எவ்வித வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. அதற்கு காரணம் எதிர் வீட்டில் இருக்கும் ஏடிஜிபிக்கும் தனது மனைவிக்கும் தகாத உறவு இருப்பதாகவும் அதனால் அவரது பலத்தை பயன்படுத்தி வழக்கும் பதிவு செய்யாமல் பார்த்துக் கொள்வதாகவும் விஷ்ணு புது குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். அந்த ஏடிஜிபி தன்னிடமே அஷ்மிதா மீது புகார் கொடுக்க வேண்டாம் என கெஞ்சியதாகவும் விஷ்ணு குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.